தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பொள்ளாச்சியை சேர்ந்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் இளம் பெண்கள் மாணவிகளுடன் பழகி அவர்களை பொள்ளாச்சி பண்ணை வீட்டில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் 2019 வெளிச்சத்துக்கு வந்தது. சென்னை, கோவை, சேலம் உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களை பொள்ளாச்சி இளைஞர்கள் தங்களது வலையில் வீழ்த்தி வீடியோ எடுத்து மறுபடி பலாத்காரம் செய்து துன்புறுத்தியது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பண்ணை வீட்டின் உரிமையாளர் திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்த், அருண்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் என மொத்தம் 9 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. வழக்கு விசாரணை கோவை மகளிர் கோர்ட்டில் நடக்கிறது. 2021 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஆரம்ப முதலே இந்த வழக்கை நீதிபதி நந்தினி தேவி விசாரித்தார். இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட SC/ST வழக்குகளுக்கான சிறப்பு கோர்ட்டுக்கு நந்தினி தேவி மாற்றப்பட்டார். கூடுதல் பொறுப்பாக மகளிர் கோர்ட் நீதிபதியாகவும் செயல்பட்டு வந்தார். கடந்த 9ஆம் தேதி நந்தினி தேவி சேலம் கோர்ட்டுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். கோவை மகளிர் கோர்ட் நீதிபதியாக நீதிபதி ஹரிஹரன் நியமிக்கப்பட்டார். நீதிபதி நந்தினி தேவி தொடர்ந்து வழக்கை விசாரிக்கும் பட்சத்தில் ஒரு சில மாதங்களில் தீர்ப்பு வெளியாகும் என்ற நிலை இருந்தது. புதிய நீதிபதி முதலிலிருந்து விசாரித்தால் வழக்கு விசாரணை காலதாமதமாகும் என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு கூறியது. இது சம்பந்தமாக தினமலர் நாளிதழில் செய்தி வெளியானது. இந்நிலையில் நந்தினி தேவி கோவை மகளிர் கோர்ட் நீதிபதியாக மீண்டும் நியமிக்கப்பட்டார். இதற்கான உத்தரவை சென்னை ஹைகோர்ட் பதிவாளர் நேற்று பிறப்பித்தார். நீதிபதி ஹரிஹரன் கோவை CBI கோர்ட் நீதிபதியாக மாற்றப்பட்டார்.